Hello students, இப்போ நம்ம class 12 mathematicsல third chapter theory of equations பார்க்க போறோம். இதுல exercise 3.2ல question number 4 and 5 பார்க்கலாம். Question number 4. Find a polynomial equation of minimum degree with rational coefficient having root 5 minus root 3 as root. இப்போ ஒரு root 5 minus root 3 னா இன்னொரு root என்னவா இருக்கும்? root 5 plus root 3. And then இப்போ இது வந்து இமேஜினரியாக நம்மளாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் ப்ளஸ் ரூட் 5 இருக்கிற மாதிரி மைனஸ் ரூட் 5 வச்சு நம்ம போட்டுக்கிறோம். இப்போ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்குற இந்த ரூட்டை தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இதை சம் பண்ணால் என்ன வரும்? ப்ளஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 3 கேன்சல் ஆகிடும். 2 ரூட் 5 ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 5 ரூட் 5 ஸ்கொயர்னா 5 மைனஸ் 3 2 வரும். இப்போ இது வந்து நம்ம எதிர்பார்க்குற ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் உள்ளது இல்லை, பிகாஸ் இங்கே ரூட் 5 வருது. ஸோ இப்போ நம்ம இதை ஒரு ஃபேக்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்னொன்று ஃபேக்டர் எப்படி வரும்? எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மைனஸ் வரத்துக்கு பதில் என்ன பண்ணோம்? ப்ளஸ் 2 ரூட் 5x ப்ளஸ் 2ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அப்படியும் டைரெக்டாக போட்டு மல்டிப்ளை பண்ணலாம். இல்லைனா இப்போ நான் சொன்னேன் இல்லையா இங்கே ரூட் வருதுன்னு, அதனால ரூட் 5 மைனஸ் ரூட் 5 வச்சு மைனஸ் ரூட் 3 ஒன்று ப்ளஸ் ரூட் 3 ஒன்று. அப்போ சம் ப்ராடக்ட், அப்போ நமக்கு ஆன்சர் இது வருது. இதை தான் நான் இங்கே இந்த ஸ்டெப்பை போடாமையே இந்த ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோன்னே அதர் ஃபேக்டர் என்னவாக இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் 5x ப்ளஸ் 2ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 மைனஸ் 2 ரூட் 5 இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கிட்டேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், இது மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் போடுறோம். அப்போ மாற்றிட்டோன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 = 0. இப்போ இதில் எனக்கு ரூட் டம்மே இல்லை. ஸோ திஸ் வில் பி மை ஃபைனல் ஈக்குவேஷன். கொஸ்டின் நம்பர் 5. ப்ரூவ் தட் அ லைன் அண்ட் பேரபோலா. பேரபோலா ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், y ஸ்கொயர் = 4ax. லைனோட ஈக்குவேஷன் y = mx + c. அப்போ இந்த பேரபோலாவில் yக்கு பதில் நான் mx + cன்னு போட போகிறேன். அப்போ m ஸ்கொயர் x ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2mcx மைனஸ் 4ax = 0. அப்போ இது வந்து m ஸ்கொயர் x ஸ்கொயர் 2mcx, அதாவது எக்ஸை காமனாக தான் 2mc மைனஸ் 4a ப்ளஸ் c ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன நம்பர் வருது? 2. அப்போ இட் இஸ் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் பவர் 2னா இட் ஹஸ் ஒன்லி 2 ரூட்டா இல்லையா? அப்போ இட் வில் நாட் ஹாவ் மோர் தேன் 2 சொல்யூஷன். ஸோ எ லைன் கேனாட் இன்டர்செக்ட் பேரபோலா அட் மோர் தென் 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகாது. ஒன்லி அட் 2 பாயிண்ட்ஸில் தான் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.2ல் கொஸ்டின் நம்பர் 4, 5 பார்த்துருக்கோம். இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதா ஸ்நாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.